எஸ் விஎம்ஆர் நியூ பேட்ச் வந்து கம்மிங் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் விஎம்ஆருக்கு ஸ்கோப் இருக்குமா, விஎம்ஆர் எந்த மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் இருக்குமான்னு கேட்குறாங்க. முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ விஎம்ஆர் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டெக்னாலஜி. ஸ்டில் இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் வந்து டெக்னாலஜி கண்டிப்பாக இருக்கும். எங்கெல்லாம் டேட்டா சென்டர் இருக்குதோ அங்கெல்லாம் விஎம்ஆர் கண்டிப்பாக இருக்கும். எங்கெல்லாம் டேட்டா சென்டர் இருக்கோ அங்கெல்லாம் ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் விஎம்ஆர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் ஹைப்பர்வைசர் எல்லாமே விஎம்ஆர் பிளாட்ஃபார்மில் தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்கெல்லாம் விஎம்ஆர் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான ஓப்பனிங் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் விஎம்ஆர் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா எம்என்சிக்கும் நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம். Tier 1, Tier 2, Tier 3 கம்பெனி எல்லா கம்பெனிலையுமே கூட விஎம்ஆருக்கு வந்து ஜாப் ஓப்பனிங் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக நல்ல சேலரி உள்ள ஒரு ஜாப். ஸோ விஎம்ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சேலரி நீங்கள் அவங்களுக்கு இப்போ 20,000 சேலரி வாங்குறீங்க. ஸோ விஎம்ஆர் நல்லா படித்து முடிச்சுட்டு நீங்கள் அங்கே இருந்து 40,000 நீங்கள் ஜம்ப் அடிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரீவியஸாக 20,000 சேலரிலேருந்து 50,000 போகிறது, அப்புறம் 30,000 சேலரிலேருந்து 60,000 போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க. இன்னொன்று விஎம்ஆருக்கு இன்னொரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது. எந்த ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்தாலுமே விஎம்ஆரை டாமினேட்லாம் பண்ண முடியாது. அதுக்கான மார்க்கெட் வந்து எப்பயுமே விஎம்ஆருக்கு உண்டு. ஸோ அதனால் விஎம்ஆர் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெரியர் க்ரோத் நல்லா இருக்கும். கெரியர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நல்ல சேலரியோடு இருக்கும். தேங்க்யூ.